ரைட். அப்புறம் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு 2-3 நாட்களாக ஊடகங்களில ஒரு தவறான செய்தியை பரப்பி வருகிறார்கள். அது என்ன செய்தி என்றால், ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடக்கிறது என்றால் அது குடும்ப பிரச்சனையாக பார்க்க வேண்டும், பொதுவெளியில் வாதிக்கக்கூடாது. ஏஆர் ரகுமான் அவர்களை பற்றியும் ஏஆர் ரகுமான் அவருடைய குடும்பத்தை பற்றியும் பொதுவெளியில் பேசுவதும் ஊடகங்களில் அதை பற்றி விவாதிப்பதும் எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்தில் முறை என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை அவர்கள் தீர்த்துக் கொள்வார்கள். ஊடகங்கள் விமர்சிப்பதும் தவறாக பேசுவதும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நல்லது. ஊடகங்களுடைய தர்மம் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு ஊடகங்கள் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் நடந்த பிரச்சனை, அவர்கள் பிரிவார்கள், ரீயூனியன் சேர்வார்கள். அதை பற்றி நாம் விவாதிப்பதற்கு நாம் யார்? அப்படி ஒரு புகழ்பெற்ற இசைக்கலைஞர் தமிழ்நாட்டில் இருந்து மேஸ்ட்ரோ அவார்டு, பெரிய பெரிய விருதுகளை இந்தியாவில் இதுவரை யாரும் பெறாத விருதுகளை பெற்றிருக்கிறார் என்றால், அவர் குடும்பத்தை பற்றி இப்படி சித்தரிப்பதற்கு நமக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? உலக நாடுகள் எல்லாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. எவ்வளவு பெரிய மோசமான ஊடகங்களா தமிழ்நாட்டில் இருக்கின்றன, இந்தியாவில் இருக்கின்றன என்று. தயவு கூர்ந்த ஊடகங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், அவர்கள் குடும்ப பிரச்சனையை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். பொதுவெளியில இதை வாதிப்பதை கைவிட வேண்டும் என்று இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். ஆட்சி அதிகாரத்துல அதற்கு கம்யூனிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன் வந்து அதிமுகவும் சரி திமுகவும் சரி கூட்டணி கட்சிகளோட துணை இல்லாம வெற்றி பெற முடியாது தமிழகத்துல அப்படின்னு அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. உங்களுடைய கருத்து இல்ல? அவரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது, கம்யூனிஸ்ட் பொது உடைமை கட்சிகள் சொன்னது 100% உண்மைதான். அதுல மாற்று கருத்து கிடையாது. கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. தொகுதிகளை வெற்றி பெறலாம். எங்கெங்கு செல்வாக்கு இருக்கிறதோ அந்தந்த பகுதியில் கொங்கு மண்டலம் ஆகட்டும், தென் மாவட்டம் ஆகட்டும், வட மாவட்டம் ஆகட்டும், மத்திய மாவட்டம் ஆகட்டும், சென்னை மாவட்டம் ஆகட்டும், ஒரு கட்சிகளுக்கும் எங்கெங்கு பலம் இருக்கிறதோ அங்கு வெற்றி பெறுவார்கள். ஆனால் முழுமையாக மெஜாரிட்டி பெற்று தனியாக நின்று ஆட்சி அமைக்க முடியும் என்றால் அது மிகப்பெரிய கேள்விதான். எப்படி எப்படி பொறுத்திருந்து பார்க்கட்டும். ஒரு சிங்க பெண்மணி நாடாளுமன்றத்தில் நுழைஞ்சிருக்காங்க. அவர்கள் பேச பார்த்துட்டு எங்க அக்கா எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்க, முன்னுக்கு பொண்ணு முரணா எதனா. அவங்கள பத்தி விமர்சிப்பதற்கு நாங்க தயாராக இல்லை. பொறுத்திருந்து பாருங்கள். பொறுப்பேற்க போறாங்க. மழைக்கால கூட்டத்தொடர் நடக்க போது இந்திரா காந்தியுடைய மறு உருவமா அந்த தேசத்தின் குரலா அவங்க இருக்க போறாங்க. என்னம்மா நாங்க பங்குலாம் கேட்கல. ஒன்னு தெரிஞ்சுங்க, நாங்க எந்த காலத்திலயும் எங்களுக்கு பங்கு கொடுங்க நாங்க யாரையும் கேட்கல. இன்னும் குறிப்பா நான் பலமுறை சொல்லியிருக்கேன், 2000